எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க மேடம். மேனேஜர் சாரை பார்க்கணும். என்ன விஷயமா? என்னோட ஐடி பிளாக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார், சொல்லுங்க. உங்களை பார்க்கிறதுக்கு ரைடர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. சரி, உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம் நீங்க உள்ள போலாம். ஓகே மேடம். சார். சொல்லுமா, என்ன விஷயம்? சார், இன்னைக்கு ரைடு எடுத்துட்டு இருக்கிறப்போ என்னோட ஐடி திடீர்னு பிளாக் ஆயிடுச்சு. உன் நேம் என்னம்மா? இந்து. ஓ, நீதான் அந்த இந்துவா? நானே உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லலாம்னு இருந்தேன். என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? இனிமே நீ உன்னோட பைக் கேப் ஐடியை யூஸ் பண்ண முடியாது. நீ எங்க கம்பெனி ஆப்பை மிஸ்யூஸ் பண்றேன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். புரியலையா? நாங்க உங்களை மாதிரி ஆளுங்களை போட்டு கம்பெனி நடத்தினா நீ உனக்கு கீழே 4-5 பசங்களை சேர்த்துக்கிட்டு எங்க கம்பெனி ஆப்பை வச்சு நீ தனியா ஒரு கம்பெனி நடத்துற. இது தப்புன்னு உனக்கு தெரியாதா? நாங்க கோடி கோடியா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சு நாங்க பிசினஸை டெவலப் பண்ணா நீ 4 பேரை சேர்த்துக்கிட்டு வாடகைக்கு இருக்கிற வீட்டையே உள் வாடகைக்கு விடுற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்தே எங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிற. அப்போ நாங்க எதுக்கு இருக்கிறோம்? சார், நான் எதுவும் தப்பா பண்ணலையே சார். அவங்க எல்லாரையும் நம்ம கம்பெனிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். அது ரெஃபரல்ல தானே சார் வரும். அவங்க நம்ம கம்பெனி ஆப்ல தானே தினமும் ரைடு எடுக்கிறாங்க. இதுல வர கமிஷன் எல்லாம் கம்பெனிக்கு தானே சார் வருது. அப்போ அது எப்படி சார் மிஸ்யூஸ்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாதுமா. உன்னோட ஐடி பிளாக் பண்ணதுதான். இனிமேல் இங்க உனக்கு வேலை இல்லை. நீ கிளம்பலாம். சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். கிளம்புமா, என் டைமை வேஸ்ட் பண்ணாத.